அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம IPL 2025 ரிலேட்டடான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். IPL 2025 மெகா ஆக்ஷன்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சோ பிளேயர் ரிட்டென்ஷன் அண்ட் சேலரி கேப்ல நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. கம்மிங் ஜூலை 30 ஆர் 31 இது ரிலேட்டடான ஒரு மீட்டிங் மும்பைல இருக்கக்கூடிய வான்கடை மைதானத்துல நடக்க போறதா இருக்கு. யூசுவலா இது எல்லாமே ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தான் நடத்துவாங்க. ரீசெண்டா வான்கடை ஸ்டேடியத்திலே ஒரு ஆபீஸ் பில்ட் பண்ணதுனால அங்க நம்ம மீட்டிங் வச்சுக்கலாங்கிறது தான் இப்போதைக்கான பிளான். சோ BCCI மெம்பர்ஸ், பிரான்சைஸ் ஓனர்ஸ் இவங்க எல்லாருமே அந்த மீட்டிங்ல இருப்பாங்க. அதுல ஒரு டீம் எத்தனை பிளேயரை ரீடைன் பண்ணலாம்ங்கறத பத்தி பேச போறாங்க. லாஸ்ட் இயர் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டீம் 4 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணாங்க. இந்த சீசன் நிறைய பிரான்சைஸ் 8 பிளேயர்ஸ் ரீடைன் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும்ங்கற மாதிரி சொல்லப்படுது. இது ரிலேட்டடாவும் அந்த மீட்டிங்ல பேசப்படும். அதுபோல RTM கார்டுன்னு ஒரு கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கார்டு ரிலேட்டடாவும் டிஸ்கஷன் நடக்க போறதா தெரியுது. லாஸ்ட் இயர் salary cap 100 crores இருந்துச்சு. அதாவது 120 crores கொடுத்தா நல்லா இருக்கும்னு எல்லா IPL பிரான்சைஸ் ஓனர்ஸும் ஃபீல் பண்றாங்க. இது ரிலேட்டடான கிளியர் டிஸ்கஷனும் அந்த மீட்டிங்ல நடக்கும்ங்கற மாதிரி தெரிய வருது. ரிஷப் பண்ட் CSKக்கு விளையாட போறாரா? ரீசெண்டா கசிஞ்ச தகவல் படி பார்த்தா ரிஷப் பண்டோட கேப்டன்சில டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பெரிய அளவுக்கான விருப்பம் இல்ல. லாஸ்ட் 2 சீசனா மேபி பிளே ஆஃபே போலன்னு நினைக்கிறேன். சோ மோஸ்ட்லி ரிஷப் பண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி அவரை ரிலீஸ் பண்ணா சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிஷப் பண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. அதற்கான காரணம் MSக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்கு. அவருக்கான பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ரிஷப் பண்ட் இருப்பாருன்னு நம்பப்படுது. அண்ட் பண்ட்டுக்கும் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த ஒரு பார்வையிலையும் ரிஷப் பண்ட பாக்குறதா தெரியுது. ஆஸ் a CSK ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கங்கறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஆனா கடைசில அஃபெக்ட் ஆக போறதோ ருத்ராஜா தான் இருப்பாருங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஒரு சீசன் தான் கேப்டன்சி பண்ணிருக்காரு. டீம் இந்தியாவிலையும் எந்த ஸ்குவாட்லயும் அவர் எடுக்க மாட்டேங்காங்க. சப்போஸ் ரிஷப் பண்ட் வந்தாரு அப்படின்னா மேபி அவருக்கு கேப்டன்சி கொடுக்கறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்கு. பட் இது ரிலேட்டடான அப்டேட்ஸ் வரட்டும், நம்ம வரும் நாட்கள்ல கிளியராக பார்க்கலாம். பண்ட் மாதிரி KL ராகுலும் LSGல இருந்து வெளியே போய் RCBல ஜாயின் பண்ணுவாருங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. லாஸ்ட் சீசன் நீங்களே பார்த்திருப்பீங்க. KL ராகுலுக்கும் LSG ஓனருக்கும் இடையில ஒரு ஹீட்டட் மூமெண்ட் SRH மேட்ச்ல அவங்க லாஸ் ஆனதுக்கு அப்புறம் நடந்திருக்கும். அந்த வீடியோ ரொம்ப வைரலா போக அப்பவே இது ரிலேட்டடா நெட்டிசன்ஸ் நெட்ல பேச ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் ஓனர் இவரை பர்சனலா வீட்டுக்கு கூப்பிட்டு டின்னர்லாம் கொடுத்தாரு. அந்த இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்றப்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சு. பட் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா LSGல இருந்து போய் RCBல ஜாயின் பண்ணுவாருங்கிற மாதிரி தெரியுது. இவருக்கும் பெங்களூர் தான் நேட்டிவ்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரோட கெரியர் ஸ்டார்டிங்லயும் RCBக்காக தான் 2013ல விளையாடினாரு. அதுக்கப்புறம் 2016 RCB ஃபேன்ஸால மறக்க முடியாத ஒரு சீசன். அந்த சீசன்லயும் KL ராகுல் RCB கூட தான் விளையாண்டாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. பட் ராகுலும் as a கேப்டனா பெரிய அளவுக்கு எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸஸும் இம்பாக்டும் IPLல கொடுத்தது இல்ல. RCBயோ ஒரு வின்ன நோக்கி போய்கிட்டு இருக்க டீம். சோ என்ன நடக்க போகுதுங்கிறது கிளியரா தெரியல. as a RCB ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸையும் மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி மும்பைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேருமே மும்பைல இருந்து வெளியே போற மாதிரியான ஒரு தகவல் வருது. ரோஹித் சர்மா எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் கேப்டன்சி சாக் நடந்துச்சு. மேபி அதனால கூட அவர் வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் சூரியகுமார் யாதவை ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. ரீசெண்டா டீம் இந்தியாவுக்கு சூர்யாவை கேப்டன் ஆகுனது கூட மேபி ஒரு விதமான ரீசனாக இருக்கலாம்ங்கிறது என்னோட தாட். அப்படி ரோஹித்லாம் வெளியே போனாரு அப்படின்னா LSG அப்படி இல்லைன்னா ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரியான டீம் ரோஹித் சர்மாவை எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த 2 டீமுமே இன்னும் கப் வின் பண்ணல. டெல்லி கேபிட்டல்ஸ்க்குலாம் ஒரு நல்ல கேப்டன் தேவைப்படுது. சோ ரோஹித் சர்மாவுக்கு அவங்க போவாங்கங்கிறது என்னோட தாட். சோ இது எல்லாம் தான் லேட்டஸ்டான IPL 2025 ரிலேட்டட் அப்டேட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேர வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.